தெரியும் இல்லையா? உண்மைதான் இல்லையா? இன்னொருவர் வந்து வயிற்று குத்து தலைடின்னு சொன்னா பெனரோலில் போட்டுட்டு போங்கன்னு சொல்லுவோமே ஒழிய அதனுடைய வலி வேதனை எங்களுக்கு தெரியாது. ஏன் நான் சொல்லுகிறேன்டா, பார்த்திமேயு என்ற ஒரு குருடன் இருந்தான். குருடனாக அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். இப்போ வழியோரத்திலே இருந்தவன் அங்கே இயேசு நடந்து போகும் பொழுது அவன் கத்துகின்றான், கூக்குரல் இடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. அப்ப பக்கத்தில் இருந்தவங்க என்ன செய்தாங்க? சத்தம் போடாத என்று அவனை அடக்கினார்கள், அதட்டினார்கள். அவனோ என்ன செய்தான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூக்குரல் இட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் சுத்தி இருந்தவங்களுக்கு அதனுடைய வேதனை தெரியாது. அவன் இருளுக்குள்ளே இருக்கின்றான், கண் தெரியாமல் இருக்கின்றான், பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கின்றான், வறுமையிலே இருக்கின்றான். அவனுக்கு ஒரு விடுதலை வேண்டும், அவனுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும். அவனை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது தெரியாது, அதனுடைய வலி தெரியாது, வேதனை தெரியாது. சிலவேளை எங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான் இல்லையா? எங்களுக்கு நடக்கிற வேதனை, எங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற இடுக்கண் போராட்டம் எங்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும். நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையினுடைய வேதனை எங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, அதே போலதான் அன்னாள் வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கின்றாள். ஏனென்றால் அன்னாளுடைய புருஷனுக்கு 2 மனைவிமார்கள், இவளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அப்ப அந்த பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி எல்லோரும் கேலி பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அங்கே தேவனுடைய ஸ்தலத்திலே வந்து அவள் ஜெபிக்கின்றாள். அவள் ஜெபிக்கும் போது ஆசாரியனாக ஏலி தூரத்திலிருந்து பார்த்து, இவள் என்ன குடித்து விட்டு வெறித்து விட்டு வந்து இந்த இடத்திலே சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறாளோ என்று சொல்லி வந்து கேட்கிறான். ஏன்? அவனுக்கு அந்த வேதனை தெரியாது. ஒருவர் தன்னுடைய வேதத்தில் அங்க அன்னார் சொல்லுகிறார், மிகவும் விசாரப்பட்டு கிளேசப்பட்டு நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்று. ஏன்? அவளுடைய வேதனை, அவளுடைய கண்ணீர் அவளுக்கு தான் தெரியும். அந்த வேதனையில அவள் கண்ணீர் விட்டு அவள் புலம்புவதை மற்ற அங்கே பார்த்து கொண்டிருந்த ஆசாரியன் கூட அதனுடைய வலி தெரியாமல் அவள் குடித்து விட்டு வந்து அங்கே கதறுகிறாளோ என்று எண்ணி அந்த இடத்திலே வந்தார். ஏன் நான் இதை சொல்றேன்டா, மற்றவர்களுக்கு தெரியாது எங்களுடைய வலி, ஆனால் எங்களுடைய கூக்குரலை, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் அளிக்கிற தேவன் இயேசு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது இயேசு பார்த்திமேயு என்ற குருடனுக்கு பார்வையை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அன்னாளை கடாட்சித்தார். அன்னாள் கர்ப்பம் தரித்து 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். அவர் எங்களுடைய விண்ணப்பங்களை, எங்களுடைய வேதனைகளை கேட்டு எங்களுடைய கண்ணீரை அவருடைய துருதியிலே சேர்த்து வைத்து அதற்கான பதிலை தருகின்றவர். அதனால்தான் அங்கே சங்கீதம் 66வது அதிகாரத்திலே அங்கே தாவீது சொல்லுகின்றான், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி. நாங்கள் தேவனிடத்திலே எங்களுடைய வேதனைகளை சொல்லும் பொழுது, ஜெபத்தை சொல்லும் பொழுது அவர் அதை தள்ளாமல் அதை கேட்கின்ற தேவனாய் இருக்கின்றார். இதனால் நாங்கள் பார்க்கிற காரியம், என் ஜெபத்தை கேட்பவர் யாரு? எங்களுடைய தேவன் என் ஜெபத்தை கேட்கின்றவர். அந்த குருடன், அந்த பிச்சைக்காரன் பார்த்திமேயுடைய ஜெபத்தை கேட்டவர், அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டவர். நானும் நீங்களும் எங்களுடைய சூழ்நிலைகளிலே, எங்களுடைய வேதனைகளிலே, எங்களுடைய வெட்கத்திலே, எங்களுடைய அச்சத்திலே வந்து ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணும் பொழுது அதை கேட்டு அதற்கான பதிலை கொடுக்கிற தேவனாயிருக்கின்றார். அவர் ஜெபத்தை கேட்கின்ற தேவனாயிருக்கின்றார். நாங்கள் வாசிப்போம் சங்கீதம் 66வது அதிகாரத்திலே அந்த காரியங்களை குறித்து. எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன காரியம் எங்களுடைய ஜெபத்தில் இருக்க வேண்டும் என்பதை அங்கே தாவீது சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சங்கீதம் 66வது அதிகாரம் 16வது 17வது வசனங்களிலிருந்து வாசிப்போம். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவனுடைய ஆத்துமா தேவன் பதில் அளித்தபடினாலே சந்தோஷப்படுகின்றது. அதை அவன் சாட்சியாக சொல்லுகின்றான். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் பொழுது அதை நாங்கள் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு அடுத்த வசனம் வாசிப்போம். 18வது வசனம்.
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். மெய்யான தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் என் ஜெபத்தை தள்ளாமலும் நமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் அவருடைய கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா இந்த காரியத்தை? ஆண்டவரே, நீர் என்னுடைய ஜெபத்தை தள்ளுகிறவர் அல்ல, என்னுடைய ஜெபத்தை கேட்கின்ற மெய்யான தேவன் நீர். உம்முடைய கிருபையினாலே எனக்கு பதில் கொடுக்கிற தேவனப்பா, உமக்கு சோஸ்திரம் தேவனே, உமக்கு சோஸ்திரம் என்று எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே இருந்து அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்றார். இந்த காரியத்திலே 3 விஷயங்களை பார்க்க போகின்றோம். தாவீதினுடைய இந்த ஜெபம் கேட்கப்பட்டதற்கு அந்த ஜெபத்திலே இருந்த 3 விசேடமான விஷயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். அதிலே 66வது அதிகாரத்தில் 1வது 16வது 17வது வசனங்களை நாங்கள் மீண்டும் வாசித்தோம் என்று சொன்னால், தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். அப்ப ஜெபத்தில் முதலாவது இருக்க வேண்டிய காரியம் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், துதி உள்ள ஜெபமாக எங்களுடைய ஜெபம் இருக்க வேண்டும். எங்களுடைய ஜெபத்தில் இருக்க வேண்டிய ஒரு முதலாவது பகுதி என்ன என்று பார்த்தோம் என்றால், துதி எங்களுடைய ஜெபத்தில் இருக்க வேண்டும். ஆமாம், எங்களுக்கு அநேக பிரச்சனைகள், அநேக விண்ணப்பங்களோடு ஆண்டவரிடத்திலே செல்லுகின்றோம். ஆனால் ஆண்டவரிடத்திலே செல்லுகிற நாங்கள் அந்த இடத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை மட்டும் போய் ஆண்டவரிடத்திலே கொட்டி விட்டு வருகிறவர்களாக இல்லாதபடிக்கு எங்களுடைய வாய் என்ன செய்யணுமாம்? ஆண்டவரை துதித்து புகழ வேண்டும். பாருங்க, ஒரு பழைய காலத்தில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ஆட்சி செய்த இடத்துல ஒரு குக்கிராமம். அந்த குக்கிராமத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை. அப்போ அவன் என்ன செய்கிறான்? சுற்றி இருக்கிறவர் சொல்கிறாங்க, நீ ராஜாவிடத்தில் போய் ஒரு மெனுவை எழுதி அதை கொடு என்று சொல்லி. அப்போ இவன் அந்த மெனுவை எழுதி கொண்டு அவன் போகின்றான் நகரத்துக்கு, பட்டணத்துக்கு. போய் அங்கே ராஜாவுடைய மாளிகை கிட்ட வருகிறான். பார்த்தா ராஜாவுடைய மாளிகை பெருசாக இருக்குது, பளபளண்டு இருக்குது, கம்பீரமாக இருக்கின்றது. அதை பார்த்து அதிசயித்து அவன் உள்ளுக்குள்ளே போகிறான். ஆச்சரியப்பட்டு கொண்டு உள்ளுக்குள்ளே போகிறான். உள்ளுக்குள்ளே போனால் பெரிய தூண்கள், பளிங்கு கற்கள் என்று சொல்லி உள்ளுக்குள்ளே அவ்வளவு ஒரு ஒரு என்னது ஒரு பிரசன்னம் நிறைந்த ஒரு இடமாக, நன்மை நிறைந்த ஒரு இடமாக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டு போகின்றான். கையில் என்ன இருக்குது? கையில் மனு. அவன் ஒரு பிரச்சனை நிமித்தம் தான் வாரான். அப்போ வந்தவன் உள்ளுக்குள்ளே நுழைந்தவன் தூரத்தில் பார்க்கிறான். அவருடைய சிங்காசனம், ராஜாவுடைய சிங்காசனம் கம்பீரமாக இருக்கின்றது. இவ்வளவு பெருசாக இருக்குது, இவ்வளவு கம்பீரமாக இருக்கிறது, எவ்வளவு அதிகாரம் கொண்ட சிங்காசனம் என்று சொல்லி என்ன கிட்ட போக அதில் ராஜா கம்பீரமாக அமர்ந்திருந்தாராம். சகல அதிகாரத்தோடும் அமர்ந்திருந்தாராம். ராஜாவை கண்டவன் மனுவை கொடுப்பதை மறந்துவிட்டு, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க என்று அவன் கூக்குரலிட்டானாம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், சங்கீதக்காரன் அங்கே சங்கீதம் 100ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே சொல்லுகின்றான், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. ஆண்டவருடைய பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக மெனுக்கள் உண்டு இல்லையா? அப்போ நாங்கள் மெனுக்கள், எங்களுடைய பிரச்சனை எல்லாம் லிஸ்ட் போடுறோம். உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா? லிஸ்ட் போட்டு கொண்டு வந்தீங்களா? எங்கே போகிறோம்? இப்போ ஜெபத்துக்கு போக போகிறோம். எங்கே? உங்களுடைய அறைக்கோ எங்கேயாவது நீங்கள் எங்கே ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்துல கொண்டு போகிறதுக்காக நீங்கள் விண்ணப்பங்களை எழுதுகிறீர்கள் இல்லையா? விண்ணப்பங்களை எழுதி அது மனுவாக எடுத்துக்கொண்டு நாங்கள் போகின்றோம். எங்கே போகிறோம்? எங்களோட ராஜாட்ட போகிறோம் இல்லையா? எங்களுடைய ராஜாட்ட போய்க்கல ராஜாவுடைய அரண்மனை. அப்போ சங்கீதம் 89வது அதிகாரம் எங்களுக்கு ஞாபகம் வருது. என்னது? வானங்கள் உம்முடையது, பூமி உம்முடையது, இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்தையும் நீர் வந்து அஸ்திவாரப்படுத்தினீர் என்று சொன்ன காரியம் பார்த்து, ஆண்டவரே இந்த வானம் பூமி எல்லாம், இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நம்முடைய கையின் விரல்களின் கிரியை என்று சொல்லி நாங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்து அந்த அரண்மனை வாசலுக்குள்ளே போகின்றோம். உள்ளுக்குள்ளே போக இன்னும் ஒரு பிரமிப்பு. யாருமே பிரவேசிக்க முடியாத, வாசம் செய்ய முடியாத ஆண்டவரே இடத்திலே வாசம் செய்கிற ஒளியா இருக்கிற தேவனா இருக்கிறீரே என்று சொல்லி அவருடைய பிரசன்னம் எவ்வளவு நன்மையானது என்று ருசித்து அப்படியே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த சிங்காசனம், வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாகவும் கொண்டுள்ள அந்த
மகிமையான சிங்காசனம் அந்த இடத்துல இருக்கின்றது. அந்த சிங்காசனத்திலே சேனைகளின் கர்த்தராகிய உம்மை விட வல்லமை உள்ள தேவன் யாரும் உண்டோ? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தத்துவம் உம்முடைய தோளின் மேல் இருக்கின்றது. அழியாத ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிற ராஜா நீர். என்னது? அவருடைய மகிமையை, அவருடைய அதிகாரத்தை அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். அவருடைய அதிகாரத்தை பார்த்தவுடன் எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கீழே விழுந்துட்டுது. ஏன்? இப்போ எங்களுடைய நாவல் என்ன இருக்கிறது? துதி இருக்கின்றது. பாருங்க, துதியோடு நாங்கள் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது அந்த துதி எங்களுடைய பிரச்சனைகள் மேலே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணாம, ஏண்டா உள்ளுக்குள்ள வாரத்துக்கு முதல்ல என்ன செய்தோம்? எங்களுடைய கவனம் எல்லாம் எங்கே இருந்தது? எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய விண்ணப்பங்கள். இப்படியே நாங்கள் அங்கே வேற அவருடைய மகிமையை காண காண அந்த பிரச்சனைகளின் மேலே இருந்த எங்களுடைய கவனம் இப்பொழுது தேவன் எவ்வளவு பெரியவர், தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், தேவன் எவ்வளவு அதிகாரம் உள்ளவர், எல்லா காரியங்களிலும் மேலானவர் அவர் என்று எங்களுடைய நாவுகள் அவரை புகழ்ந்து பாடுகிறது. அதுதான் துதியாக இருக்கின்றது. அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் வரும்போது, ஜெபிக்க வரும்பொழுது துதி அதிலே ஒரு பங்காக இருக்கின்றது. அதான் நாங்கள் சென்ற வாரம் கூட பார்த்தோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் அங்கே பவுலும் சீலாவும் இல்லையா, அவர்களை அடித்து அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து அவர்களை சிறைச்சாலையிலே போடப்பட்டிருந்தார்கள். அந்த சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள், வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறது, அடித்து காயங்கள் இருக்கும், சரீரத்திலே வலிகள் இருக்கும். அந்த வலிகள் எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் என்ன செய்தார்களாம்? 25வது வசனம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடினார்கள். என்னது? ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். அவருடைய ஜெபத்தில் என்ன இருந்தது? துதி இருந்தது. அந்த துதி, அந்த புகழ்ச்சி எப்படி வந்தது? அவர்கள் இருக்கிற பிரச்சனையை பார்க்கிலும் தேவன் பெரியவர், எனக்கு ரட்சிப்பை கொடுக்க வல்லவர், என்னுடைய வாழ்க்கையில இருக்கின்ற நெருக்கங்களில் இருந்து விசாலத்தை கொடுக்கிற தேவன் என்கின்ற அந்த நிச்சயம் அவர்களிடத்தில் இருந்தபடினால் அந்த இடத்துல இருந்து அவர்கள் நாளை துதிக்க கூடியதாக இருந்தது. அவர்கள் துதிக்கும் பொழுது என்ன நடந்ததாம்? காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டது. அப்ப முதலாவது நாங்கள் பார்த்தோம், துதி தேவனுடைய பிரசன்னத்தின் வாசல் என்பதை பார்த்தோம் இல்லையா? அங்கே சங்கீதக்காரன் சொன்னது போல துதி தேவனுடைய பிரசன்னத்தின் வாசல். இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் துதி எங்களுடைய முன்னோக்கு பார்வையை மாற்றுகின்றது. எங்களுக்கு ஒரு முன்னோக்கு பார்வை இருக்கின்றது இல்லையா? ஒரு பார்வை, ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. இப்போ பெர்செப்ஷன் என்று சொல்லும் பொழுது, நான் பார்க்கும் பொழுது இந்த குவளையில் தண்ணீர் காவாசி குறைஞ்சி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குறவங்க என்ன சொல்லுவீங்க? இந்த குவளையில் முக்காவாசி தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. நான் குறைவை பார்க்கின்றேன், நீங்கள் நிறைவை பார்க்கிறீர்கள். ஏன்? அந்த பெர்செப்ஷன். அப்போ துதிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், எல்லாவற்றினுடைய நிறைவை பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். நாங்கள் குறைவை பார்த்து, எங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து, எங்களுடைய போராட்டங்களை பார்த்து ஆண்டவரிடத்தில் வருகிறவர்கள் துதிக்க 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 என்ன? ஆண்டவருடைய நிறைவை, ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கிறவர்களாக எங்களுடைய பார்வை மாறுகின்றது. இது எனக்கு நடக்குமோ என்று நான் சந்தேகித்த இந்த பார்வை இப்ப இது எனக்கு நடத்தி முடிக்கிறவர், வல்லமையுள்ளவர் என்று மாறுகின்றது. அப்ப துதி எங்களுடைய பார்வையை மாற்ற வல்லதாக இருக்கின்றது. அவருக்கு முன்பாக போகும் பொழுது, ஏனென்றால் 2 விதமான கிறிஸ்தவர்கள் தான் இருக்கலாம். ஒன்று துதிக்கிற கிறிஸ்தவர். யாராவது இருக்கிறீங்களா இங்கே துதிக்கிற கிறிஸ்தவர்கள்? ஆமேன். இன்னொன்று, யாரெல்லாம் ஆமேன் சொல்லலையோ அவர்கள் எல்லாம் யாருண்டா? முறுமுறுக்கிற கிறிஸ்தவர்கள். சந்தோஷப்படுங்க. அடுத்த முறை ஆமேன் சொல்லணும்னு சொல்லிக்கல, முதலே சொல்லிடுங்க. ஏன்? இந்த முறுமுறுக்கிற கிறிஸ்தவர்கள். அப்ப இதுக்கு 2க்கும் இடையில இருக்கவே முடியாது. ஏன் இருக்க முடியாது? துதிக்கிறவன் என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை துதிப்பான். பவுலையும் சீலாவையும் போல என்ன சூழ்நிலையில கொண்டு போனாலும் அந்த இடத்துல இருந்து கொண்டு ஆண்டவருடைய வல்லமையை, அதிகாரத்தை அறிந்து, அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து, அவர் என்னெல்லாம் அவனுக்கு செய்திருக்கிறான் என்பதை அறிந்து, அவன் அந்த இடத்துல இருந்து கூட ஆண்டவரை துதிக்கிறவனாயிருப்பான்.
ஆனால் முறுமுறுக்கிறவனை எந்த மலை உச்சியில் கொண்டு போய் வைத்தாலும் அங்கேயும் இருந்து கொண்டு தன்னுடைய குறையை பார்த்து என்ன சொல்லுகிறவன், குறை சொல்லுகிறவனாகத்தான் இருக்கும். அப்போ ஜெபத்தில் ஏன் துதி தேவை? துதி எங்களுடைய பார்வையை மாற்றுகின்றது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும் என்னது, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். அந்த துதிக்கிற கிறிஸ்தவர்கள் இங்கே உண்டா? இந்த வருஷம் எங்களுடைய பார்வை மாற வேண்டும். முறுமுறுப்பு எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எங்களை கொண்டு போய் விட்டாலும், எந்த போராட்டம் எங்களுக்கு முன்பாக வந்தாலும், அந்த இடத்துல இருந்து கொண்டு ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்ப ஜெபத்தில் துதி முக்கியமா இருக்கிறது. முதலாவது துதி தேவனுடைய பிரசன்னத்தின் வாசலாக இருக்கின்றது. இரண்டாவது துதி எங்களுடைய முன்னோக்கு பார்வையை மாற்றுகின்றது. 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் அங்கே யோசபாத் என்கின்ற ராஜா இருக்கிறார். அவரை எதிர்த்து 3 குலத்தார்கள் வருகின்றார்கள். இந்த 3 குலத்தாரும் எதிர்த்து வரும்பொழுது அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கே உபவாசம் இருக்கின்றான். தன்னுடைய நாட்டை கூப்பிட்டு உபவாசம் இருக்கின்றான். அப்படி உபவாசம் இருந்தவன் செய்த காரியம் என்ன என்பதை பார்ப்போம். 21, 22 வசனங்களை வாசிப்போம். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அப்ப ஆயுதம் தரித்த போர் வீரர்களுக்கு முன்பாக யார் சென்றார்கள்? துதிக்கிறவர்கள் சென்றார்கள். இதனால எங்களுடைய சபை எப்படிப்பட்டதா இருக்கணும்? துதிக்கிற சபையா இருக்கணும். ஏன் துதிக்கிறவர்கள் முன்பாக செல்ல வேண்டும்? ஆயுதம் தரித்தவர்களை விட துதிப்பவர்களுடைய துதியின் வல்லமை அதிகமாக இருக்கிறபடினால்தான் அங்கே ஆயுதம் தரித்தவர்களுக்கு முன்பாக துதிக்கிறவர்கள் சென்றார்கள். அங்கே செல்லும் பொழுது என்ன நடந்ததாம்? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொருவர் விரோதமாய் அவர்களே ஒருவருக்கொருவர் விரோதமாகி ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு போனார்கள். அப்ப முதலாவது துதி தேவனுடைய பிரசன்னத்துக்கான வாசல், இரண்டாவது துதி எங்களுடைய முன்னோக்கு பார்வையை மாற்றும், மூன்றாவது துதி எங்களுக்கு ஜெயம் கொடுக்கின்ற ஆயுதமாக இருக்கின்றது. நாங்கள் துதிக்கும் பொழுது எங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும்படியாக வந்த பிசாசின் கூட்டங்கள் எல்லாம் அது கன்ஃபியூஸ் ஆயிடும். என்னடா இவனை நாங்க கலங்க பண்ண, மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போக, வலிக்க பண்ண நாங்கள் இவனை இந்த காரியங்களை செய்தால் இவன் அந்த இடத்துல இருந்து கொண்டு துதித்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி அவர்களே குழம்பி, அவர்களே அடிபட்டு, அவர்களே இல்லாமல் போவார்கள். ஏனென்றால் துதி எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதாக இருக்கின்றது. அப்போ எங்களுடைய ஜெபங்களிலே துதி தேவை. இந்த வருஷம் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறவர் என்று சொல்லி இருக்கின்றார். அப்ப யாருடைய ஜெபங்கள் கேட்கப்படுகின்றது? முறுமுறுக்கிறவர்களுடைய ஜெபங்களை அல்ல ஆண்டவர் கேட்கின்றார். ஆண்டவர் கேட்கின்றார் துதிக்கிறவர்களுடைய ஜெபத்தை கேட்கின்ற தேவனாக இருக்கின்றார். அப்போ எங்களுடைய இந்த வருஷம் எங்களுக்குள்ளே அந்த துதியின் காரியங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கணும். இந்த வருஷம் சபையாக நாங்கள் துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமாம், எங்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கு, அநேக கவலைகள் இருக்கிறது. அந்த எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நாங்கள் தெரியப்படுத்தத்தான் வேண்டும். ஆனால் அந்த ராஜாவை நாங்கள் புகழ்ந்து அவரை உயர்த்தி அவருடைய வல்லமையை அறிந்தவர்களாக இந்த காரியத்தை அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நாங்கள் ஆதி சபை எப்படியா இருந்தது என்பதை பார்க்கிறோம். 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு அவர்கள் செய்த காரியம் எப்படி என்ன தெரியுமா? ஒருமனப்பட்டு தேவனை துதிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆதி சபை ஒருமனப்பட்டு தேவனை துதிக்கிறவர்களாக இருந்தபடினால, ஒருமனம் உண்டா? அந்த ஆதி சபைக்குள்ள முறுமுறுக்கிறவர்கள் இல்லை, எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? துதிக்கிறவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்தபடினாலே, ஒருமனப்பட்டு துதிக்கிறவர்களாக இருந்தபடினாலே அவர்களுக்கு ஆண்டவர் ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவை பெற்றிருந்தார்கள். அந்த சபை அனுதினமும் சபையிலே ஆண்டவர் ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறவராக இருந்தார். இந்த வருஷம் ஆண்டவர் எங்களை பெருகச் செய்து எங்கள் நடுவிலே இருந்த அதிசயங்களை செய்கிறவராக இருக்கின்றார்.
அதனால இந்த வருஷம் நாங்கள் துதிக்கிறவர்களா இருக்கணும். ஒருபோதும் எங்களுடைய நாவில் இருந்து முறுமுறுப்பு வரக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாய் இருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் துதிக்கின்ற கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் அவர் பெரியவராய் இருக்கின்றார். அவர் நிச்சயமாக எங்களுக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கின்றார். சங்கீதம் 66வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை நாங்கள் மீண்டும் வாசிப்போம். முதலாவது நாங்கள் பார்த்தோம், எங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்பதற்கு முதலாவது எங்களிடத்திலே துதி இருக்க வேண்டும். இரண்டாவது 18வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை பார்ப்போம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால். அப்ப தாவீது சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை, பாவ சிந்தைகள் கொண்டிருந்ததேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பேந்து சொல்லுகிறார், மெய்யான தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அப்ப ஆண்டவர் எப்ப எங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்? எங்களுடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை இருக்கும் பொழுது, பாவம் எங்களிடத்தில் இருக்கும் பொழுது. அதான் ஏசாயா 59:2 சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களோ உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவிலே பிரிவினையை உண்டாக்குறது. உங்கள் பாவங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கின்றது. அப்ப பாவம் எங்களிடத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய செவி என்னது? எங்களுடைய ஜெபத்தை கேட்காது. அப்ப முதலாவது நாங்கள் துதிக்க வேண்டும். இரண்டாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவ அறிக்கை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அக்கிரமங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, அந்த ராஜாவை பார்க்கும் பொழுது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கின்ற அந்த பரிசுத்தருக்கு முன்பாக செல்லும் பொழுது, எங்களுக்குள்ளே இருக்கின்ற எல்லா அசிங்கங்களையும் எல்லா அழுக்குகளையும் நாங்கள் எங்களுடைய வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போ முதலாவது துதியுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாவ அறிக்கையுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். யாராவது இருக்கிறீங்களா கம்ப்யூட்டரில்? சகோதரி ஜெபித்து கொண்டிருக்கிறபடினால மாற்ற மறந்து விட்டால் நாங்கள் பார்ப்போம். முதலாவது யோவான் 1வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். அவர் உண்மையும் நீதியும், ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கின்றார். ஆனால் அந்த பாவங்கள் நாங்கள் அறிக்கையிடாமல், அவரிடத்தில் தெரியப்படுத்தாமல் எங்களிடத்தில் இருக்குமாயின் அது என்னது? தேவனுக்கும் எங்களுக்கும் உள்ள தடையாக இருக்கின்றது. அப்போ எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது, எங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது அவருக்கு செவி கொடாமல் இருக்கின்றார். அதுக்கு காரணம் அந்த பாவங்களாக இருக்கின்றது. இப்போ எங்களோட வீட்டை போகும் பொழுது என்னுடைய நாய்க்குட்டி செய்யக்கூடாத காரியம் ஏதாவது செய்துட்டுதுண்டா என்ன செய்யும் தெரியுமா? என்ன கண்ணோன டைனிங் டேபிளுக்கு கீழே புகுந்து ஒளிஞ்சிடும். கரடி என்றா பேர் கரடி நாய்க்குட்டிக்கு. நீங்கள் நான் என் மனைவியை கூப்பிட்றேன்னு யோசிக்கக்கூடாது. என்னுடைய நாய்க்குட்டின்ற பேர் கரடி. அவள் கரடின்னு கூப்பிட்டா அது ஓடி போய் ஒளிஞ்சிடும். ஏன்? அதுக்கு தெரியும் நான் ஒரு தவறு விட்டுட்டேன், இவருக்கு முன்னால் வரக்கூடாதுன்னு. இல்லை, சின்ன பிள்ளைகளும் அப்படித்தான். சிறு பிள்ளைகள்கிட்ட நாங்கள் போனோம்னு சொன்னால் அவர்கள் ஏதாவது தவறு செய்துட்டார்கள், அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னா என்ன செய்வாங்க? சத்தம் போடாமல் ஒளிஞ்சிருப்பாங்க. கதைச்சாலும் பேச மாட்டாங்க. இப்போ எனக்கு என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. இப்போ வளர்ந்தபடினால அவர்கள் யூனிக்கோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்னா அவங்க பர்சனல் டைம்ன்ட்டு ரூமுக்குள்ளேயே இருந்துருவாங்க. ஆனால் நான் விடுறதில்லை. ஒவ்வொரு நாளும் போய் அவங்களுக்கு கரைச்சல் கொடுத்து அவங்களோட நின்று கதைக்கிறது. ஏன் நான் அவங்களோட பேசுகிறதுன்ற காரணம் என்னென்னு சொன்னால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிள்ளைகள் விட்டிருந்தாலோ, அவருடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தவறு, அந்த பிழை என்ன பெற்றோர்களிடத்திலிருந்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்குது. இப்போ அவர்கள் தங்களுக்குள்ளேயே சூழ்ந்து ஒரு அறைக்குள்ளேயே இருக்கிறார்கள். அதை சொல்லுவதற்கு தயக்கப்படுகிறார்கள். கண்ணை பார்த்து கதைக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப கதைச்சா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. என்னுடைய மனைவி கத்துவாங்க, ஏன் இவங்களை போட்டு தொல்லை கொடுக்குறீர் என்று கத்துவா. பட் எனக்கு தெரியும், நான் பாம்பு தான் அறியமிட்ட மாதிரி நான் சின்ன வயசில் செய்த பிள்ளைகளின் நிமித்தம் எனக்கு தெரியும். ஏன்னா நானும் என்னுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போனேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கோவப்பட்டு அவர்களை விலக்கி வச்சேனா. ஏன்? என்னுடைய பாவங்களை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதுன்றது. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னால், நாங்கள் பாவம் செய்ய செய்ய அது என்னது? தேவனோட எங்களுக்கான உறவில் இருந்து நாங்கள்
தள்ளி 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 நாங்கள் போகின்றோம். அது தள்ளி போகின்றோம். அதை என்ன செய்யணும்? அந்த பாவத்தை அறிக்கையிட்டோம் என்று சொன்னால் என்ன செய்கிறோம்? அந்த உறவில் என்ன மீண்டுமாக ஒரு சீரமைப்பு வருகின்றது. மீண்டுமாக நாங்கள் ஆண்டவரோடு சேர்ந்து கொள்ளுகின்றோம். அப்போ ஒரு தகப்பனுக்கு பிள்ளையோட கதைக்கும் பொழுது பிள்ளை யோசிப்பான், என்ன இவர் வந்து நெடுலும் கதைக்கிறாரு, இன்றைக்கு நான் பிள்ளை விட்டுனான், இவர் கண்டுபிடிச்சாரா தெரியாது, இந்த கண்ணை பார்க்குறாருன்னு யோசிப்பான் இன்றைக்கு. இப்போ நாளைக்கு அதே பிள்ளையை விட போகும் பொழுது அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வரும். ஐயோ அப்பா கேட்டவர், என்னை விசாரித்தவர், என்ன செய்துன்னு கேட்டவர், இந்த தப்பு செய்யக்கூடாது, இந்த முறை நான் இந்த மனசாட்சிக்குள்ள குற்ற உணர்வோடு வரக்கூடாதுன்றது இருக்குமா இல்லையா? அதே போல தான் நாங்களும் எங்களுடைய பாவங்களை ஆண்டவருக்கு முன்னால் வந்து அறிக்கையிட்டு அது வந்து எங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பிளாக்காக இருக்காது இல்லையா? இல்லை ஒரு தடையாக இருக்காது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது ஒரு செங்கல் மாதிரி அந்த பாவம், இந்த செங்கலை நாங்கள் எடுத்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் சாத்தான்கிட்ட கொடுக்குறோம். சாத்தான் வந்து என்னது பிரிக்லேயர் மாதிரி, பிரிக்லேயர்ன்ற தமிழில் என்ன சொல்லுவோம், கட்டிட கலைஞர்னு சொல்லுவோமே, இந்த கட்டிட கலைஞர் மாதிரி சாத்தான் ஓடி போய் என்ன செய்வார், எனக்கும் ஆண்டவருக்கு நடுவில் வச்சு கட்டுவார். அடுத்த பாவம் செய்யல அவர்கிட்ட கொடுக்க, அவர் கொண்டு போய் அடுத்தது வச்சு கட்டுவார். இப்படியே பார்த்துட்டா திடீர்னு பார்த்தா எனக்கும் ஆண்டவருக்கு முடியல பெரிய மதிலே வந்துடும். இப்போ நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் சாத்தான் கொண்டு போய் அதை கட்டும் பொழுது நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் அந்த பிள்ளையை விட்டுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே மனம் திரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த கல்லை என்னது அப்படியே கடப்பாறையால் வச்சு அப்படியே உடைச்சி போடுறோம். நாங்கள் என்ன செய்து இப்போ ஆண்டவருக்கும் எனக்குமான உறவு மீண்டும் சீரமைகின்றது. ஏன் பாவ அறிக்கை எங்களுடைய ஜெபத்தில் இருக்க வேண்டும்? ஏனென்றால் பாவ அறிக்கை செய்ய செய்ய நாங்கள் தேவனோடான உறவிலே நாங்கள் எங்களை சீர்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் பிழைகள் விடும் பொழுது. மற்றது இந்த பாவ அறிக்கை என்பது பொதுவாக செய்கிற காரியம் இல்லை. ஆண்டவரே இன்றைக்கு நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடும் என்று சொல்லிட்டு நாங்கள் வந்துடலாம். ஆனால் நாங்கள் செய்த பாவங்களை உணர்ந்து அதை மனம் திரும்பி மன்னிப்பு கேட்குறோம் என்று சொன்னால் அது என்ன சரியாக கேட்போம். ஆண்டவரே இன்றைக்கு நான் இந்த பொய்யை சொன்னேன், இன்றைக்கு நான் இந்த கள்ள வேலையை நான் செய்தேன், இந்த அக்கிரமத்தை செய்தேன் என்று சொல்லி நான் சொல்லும் பொழுது அதை நான் உணர்ந்து என்னுடைய இருதயத்திலே இருந்து உணர்ந்து அதை நான் இனி செய்யக்கூடாது, என்னுடைய அப்பாவுக்கு பிள்ளையாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற அந்த உணர்வோடு சொல்லுகின்றேன் இல்லையா? அதுதான் உண்மையான பாவ மன்னிப்பாக இருக்கின்றது. சங்கீதம் 32வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் தாவீது சொல்கிறார், நான் என்னுடைய அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு நான் அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறார். அப்ப அவர் எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கின்றார். பாருங்க, பாவத்தை மன்னிக்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? உங்களுடைய பாவத்தை மன்னிக்கப்படுவது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஒரு பாவத்தை நாங்கள் அறிக்கையிட்டோம் என்று சொன்னால் ஒருவருக்கு நீங்கள் தவறு செய்திருக்கலாம், யாராவது ஒரு ஆளுக்கு, உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ, இல்லாவிட்டால் சபையில் இன்னொருவருக்கு ஒரு தவறு செய்துட்டீங்க. நீங்கள் அடுத்த முறை நீங்கள் சபையில் அவரை காணும்போது கண்ணை பார்த்து கதைப்பீங்களா? ஏன்? குற்ற உணர்வு. ஆனால் பிரதர் நான் இப்படி நினைச்சிட்டேன், தவறாக நினைச்சிட்டேன், இப்படி ஒரு பிள்ளையை செய்துட்டேன் பிரதர், என்னை மன்னிச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த முறை எப்படி கதைப்பீங்க? கண்ணை பார்த்து தெளிவாக கதைக்கணும். ஏண்டா அப்போ பாவ மன்னிப்பு தேவனுக்கும் எங்களுக்குமான உறவை என்ன சீர்படுத்துகிறது. அவர் மன்னிக்கிறவராகவே இருக்கின்றார். மனிதன் சிலவளை மன்னிக்க மாட்டான், ஆனால் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கின்றார். லூக்கா 18வது அதிகாரத்தில் 2 மனுஷரை பார்க்கின்றோம். 2 மனுஷரும் அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு வந்து ஜெபம் பண்ணும்படிக்காக வருகிறார்கள். ஒருவன் வந்து பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று சொன்னால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒருவன். ஆயக்காரன் என்று சொல்லும் பொழுது டாக்ஸ் கலெக்டர். அவன் வந்து அந்த காலத்தில் ஆயக்காரர்கள் எல்லாருமே ஏமாற்றுக்காரர்களாக இருந்தார்கள். அப்போ இவன் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்கின்றான். இது என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவர் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். சரி, பரிசேயன் நின்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், ஆனா இந்த மற்ற மனுஷரை போல இல்லையப்பா, இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறான். ஆனா என்னது? தவறான விஷயத்துக்காக ஸ்தோத்திரிக்கின்றான். மற்றவர்களை போல, பாவக்காரர்கள் போல நான் இல்லை என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறான்.
வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். இப்ப பெருமை தட்டுகிறான். என்ன பெருமை? வாரத்துல 2 வாசம் நான் உபவாசிக்கிறேன், 2 தரம். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் சரியாக செலுத்துகின்றேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டான். இப்ப ஆயக்காரன் ஜெபம் பண்ணுகிறான். எப்படி ஜெபம் பண்ணுகிறானாம்? ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அவன் தான் பாவி என்பதை உணர்ந்து, அந்த பாவத்திலே இருந்து தனக்கு மன்னிப்பு தேவை என்பதை உணர்ந்து, தேவனோடான உறவு முக்கியம் என்பதை உணர்ந்து, ஏனென்றால் இந்த பூலோகத்திலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த பரிசேயக்காரனும் பாவம் செய்கிறவன். ஆனால் அவன் தன்னுடைய பாவத்தை மறைத்து தான் செய்த நன்மைகளை மட்டுமே அந்த இடத்திலே வைத்து ஜெபித்தான். ஆனால் இங்கே ஆயக்காரனோ மார்பிலே அடித்து கொண்டு தான் செய்த பாவத்துக்கிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு ஆண்டவரிடத்திலே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி. அப்ப இயேசு சொல்லுகிறார், இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் தாழ்த்துகிறவன். அப்ப பாவத்தை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுவது எங்களை தாழ்மையிலே வைத்திருக்கும், எங்களுக்குள்ளே பெருமை வராமல் வைத்திருக்கும். நாங்கள் எப்ப எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக வந்து எங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறோமோ அப்ப என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, இந்த ரட்சிப்புக்கு நீர் கொடுத்த அந்த ரட்சிப்புக்கு பாத்திரன் நான் இல்லை, ஆனாலும் நீர் என்னை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவினபடினால அந்த கிருபையால தான் நான் இந்த ரட்சிப்பை படுகிறேன், இந்த கிருபையால தான் நான் அப்பா என்று கூப்பிடுகிறேன் என்று அந்த பாவத்தை அறிக்கையிட்டு நாங்கள் எங்களை தாழ்த்தி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். 2வது காரியம், அந்த பாவத்தை நாங்கள் அறிக்கையிடும் பொழுதுதான் நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் கற்பிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நிற்கின்றோம். இந்த பரிசேயனை ஆண்டவர் என்ன சொன்னாலும் பரிசேயன் கேட்டிருக்க மாட்டான். ஏன்? பரிசேயன் பெருமையில் வந்து நிற்கிறான். எனக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, ஆண்டவரை நான் உபவாசிக்கின்றேன், தசம பாகம் கொடுக்கிறேன் என்ற பெருமையில் நிற்கின்றான். ஆனால் இந்த ஆயக்காரனோ தன்னை தாழ்த்தி நிற்கின்றான். யாரை ஆண்டவர் கற்பிக்கக்கூடிய மனுஷனா இருக்குது? நாங்கள் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அந்த பாவத்திலிருந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உண்மையான உணர்வோடு ஆண்டவருக்கு முன்னால் வரும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய வசனத்தினூடாக அவருடைய பலத்தினூடாக எங்களை இடைக்கட்டி எங்களை புடமிட்டு எங்களை மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கின்றார். அதனால ஆண்டவருக்கு முன்பாக எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடணும். முதலாவது என்ன? பாவங்களை ஏன் அறிக்கையிடணும்? முதலாவது, அது தேவனோடான உறவை மீண்டும் சீர்படுத்துகின்றது. 2வது, பாவத்தை ஏன் நாங்கள் அறிக்கையிட வேண்டும்? அது எங்களை தாழ்மையிலே வைத்திருக்கின்றது. 3வது, ஏன் நாங்கள் பாவங்களை அறிக்கையிட வேண்டும்? பாவம் என்னது? எங்களை கற்பிக்கின்றவர்களாக மாற்றுகின்றது, கற்கக்கூடியவர்களாக மாற்றுகின்றது. பாருங்க, சங்கீதம் 81வது அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 10வது, 11வது, 12வது வசனங்களை வாசிப்போம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இது உண்மையான மனம் திரும்புதல். ஒரு பாவத்தை செய்துவிட்டு அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருக்கு முன்பால வந்து சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியை என் மேலிருந்து எடுத்து விடாமல் இரும் என்று சொல்லிட்டு 12வது வசனத்தில் என்ன சொல்லுகிறான்? உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி. அப்ப நாங்கள் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, ஆண்டவரிடத்திலே கொடுத்து விடும் பொழுது என்ன நடக்குது? எங்களுக்கு என்ன கிடைக்குது? இரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்ப கிடைக்கின்றது, உற்சாகமான ஆவி திரும்ப கிடைக்கின்றது. என்ற பாவம் செய்தா என்ன வரும்? குற்ற உணர்வு எங்களுக்குள்ளே வரும். பாவம் எங்களுடைய எலும்புகளை, எங்களுடைய உடலை எல்லாம் உருக்கி போடுகிறதா இருக்கின்றது. நான் இந்த காரியத்தை பிளவிட்டுட்டேனே, தப்பு செய்துட்டேனே என்று சொல்லி அந்த குற்ற உணர்வு என்ன செய்கிறது? எங்களை உருக்கி போடுகின்றது. அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் விடுற பிள்ளைகளை மற்றவர்கள் மேலே போட பார்க்கின்றோம் இல்லையா? நாங்கள் ஒரு பிள்ளை விட்டோம்னு சொன்னால் என்ன செய்வோம்? அது என்னுடைய பிள்ளை இல்லை, மற்றவர்களுடைய பிள்ளை என்று. இப்போ குடும்பத்தில் அரைவாசி சண்டை வாரத்துக்கே என்ன காரணம்? ஒரு ஆள் பிளேம் பண்ணுறது. என்ன குடும்பம் பண்ணுறவனுக்கெல்லாம் எங்களோட குடும்பத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? எங்களோட குடும்பத்தில் ஃப்ரிட்ஜ் யார் திறந்து விட்டாலும் அதை அப்பா தான் திறந்து விட்டார். யார் லைட்டை நூக்காமல் போனாலும் அப்பா தான் லைட்டை நூக்கியலை.
யார் கதவை பூட்டா போட அப்போ எல்லாமே என் மேலே தான் எல்லா பழியுமே வந்து விழும். அது எல்லா வீட்லேயும் அப்படி தான். பார்த்தீங்களா? ஏன்னா சொல்லுன்னா அப்படி தான் மனுஷன் சண்டை பிடிக்கலன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீடிங் ஃபைன் வந்திருக்குது. அது உன்னால தான். உன்னை யோசிச்சு நீ கத்துற கதையை கேட்டுக்கொண்டு ஓடத்தான் நான் சொன்னால் மட்டும் நீ சரியாக ஓடி இருப்பீர். இப்படி மாறி மாறி என்னது பிளேமிங். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட ஒரு வைஃப் இல்லை, ஒரு வாழ்க்கை துணை போனான்னு வைங்க. இப்போ நீங்கள் பெண்ணாக இருந்தேன்னா நீங்கள் இது கணவர் போனாருன்னு நினச்சிக்கொள்ளுங்க. இப்போ நான் கணவர் மேலே நீங்கள் மனைவி போனாங்கன்னு நினச்சிக்கொள்ளுங்க. ஏண்டா இது இதாக இருக்கக்கூடாது தானே, நாங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு ஆணாக இருக்கிறபடினால என்னுடைய மனைவி போனான்னு வைப்போமே, என்னுடைய மனைவியில் யாரோ ஒரு மனைவி போனாங்க, சரியா? அப்போ இந்த மனைவி போய் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சரியான சண்டை, ஒவ்வொரு நாளும் சண்டை. அப்போ இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா டாக்டர்? அப்போது டாக்டர் சொன்னார், ஆமாம் இருக்குது. சொல்லிட்டு போய் டாக்டர் ஒரு போத்தலுக்குள்ள தண்ணியை பிடிச்சி கொண்டு வந்து பைப்பில் தண்ணியை பிடிச்சி கொண்டு கொடுக்குறாரு. இது விசேஷமான இது மருந்து. இது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்தீங்கண்டா நான் எப்படி இதை எடுக்கணும்னு சொல்லி எழுதி தரேன்னு சொல்லி அவர் எழுதி கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் இப்படி எடுக்கணும்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. இப்போ போயிட்டா மனைவி 2 வாரம் கழித்து வாரா, சந்தோஷமாக சிரித்து கொண்டு வாரா. அப்போ டாக்டர் கேட்குறாரு, என்னண்டா டாக்டர் நீங்கள் தந்த மருந்து அப்படி மருந்து டாக்டர், எங்கே நீங்கள் இந்த மருந்தை கண்டுபிடிச்சிங்க? அப்படி வேலை செய்துட்டு இப்போ என்ன செய்த நீங்கள் எப்படி மருந்தை எடுத்துனீங்கன்னு சொல்ல அவசரம். எப்போ எல்லாம் இந்த மனுஷன் கத்த தொடங்கினாரோ அப்போ எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தண்ணியை எடுத்து நான் கொப்பளிச்சு கொண்டே இருந்தேன் 5 நிமிஷத்துக்கு. அவர் 5 நிமிஷத்துக்குள்ள அவர் கத்துறதை விட்டுட்டு அவர் போயிட்டாரு. டாக்டர் இது நல்லா வேலை செய்யுது பாருங்க, நான் போட்டது அவருக்கு வேலை செய்யுது பாருங்கன்ட்டு. ஏன்னா சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் மாறி 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 என்ன செய்கிறோம், நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த தப்புகளுக்கான அந்த குற்ற உணர்வை மற்றவர்கள் மேலே போட நாங்கள் பார்க்கின்றோம். அதை விட்டுட்டு நாங்கள் ஆண்டவரிடத்தில் அந்த குற்ற உணர்வை கொடுக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் அந்த பாவத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்பி தருகிறாரு. ஆண்டவர் என்ன செய்கிறார், எங்களுக்கு உற்சாகமான ஆவியை தருகிறார். இன்றைய நாள் சில பேர் மனிதர்களுக்கு எதிராக, தேவனுக்கு எதிராக பாவங்கள் அக்கிரமங்களை செய்துவிட்டு அதை அடக்கி அதை குற்ற உணர்வாக எங்களுடைய இருதயத்தில் வைத்து நாங்களே வருந்தி கொண்டு இருக்கின்றோம். இன்றைய ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவரிடத்திலே வந்து அந்த பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் அதை மன்னிக்கிறதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் எப்படி அந்த பாவத்தை ஒப்பு கொடுக்கணும் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது தேவனுக்கு முன்னால் உண்மையாக நேர்மையாக நாங்கள் வர வேண்டும். நாங்கள் ஆண்டவருக்கு முன்னால் வரும் பொழுது என்ன, நேர்மையாக உண்மையாக வரணும். இந்த பரிசேயன் மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாரையும் விட பெரிய ஆள், நான் எல்லாவற்றையும் செய்கிற ஆளுன்னு வரக்கூடாது. மாறாக நான் இந்த குற்றம் எல்லாம் செய்தேன். ஏன், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர் அவர் இல்லையா, எல்லாம் தெரிஞ்சவர் அவர். அப்படிப்பட்டவருக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தமாக பைபிளையும் தூக்கி கொண்டு வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கொண்டு நாங்கள் ஒன்றுமே செய்யாத ஆள் மாதிரி நிற்கிறோம் பாருங்க. அப்படி வரக்கூடாது, தாழ்மையில் வர வேண்டும். எப்படி, ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் பெற வேண்டும் முதலாவது. 2வது, தெளிவான திட்டவட்டமான பாவ அறிக்கை இருக்க வேண்டும். நான் முதலே சொன்னது போல பொதுவான பாவ அறிக்கையில், ஆண்டவரே நான் பாவம் செய்த என்னை மன்னியும் என்றது பாவ அறிக்கை இல்லை. நாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காரியத்தை நான் இன்றைக்கு பிளவிட்டேன் ஆண்டவரே, இதிலிருந்து நான் திருந்த வேணும். இப்படிப்பட்ட பாவத்தில் நான் இனி அடிமையாக இருக்கக்கூடாது. இதிலிருந்து எப்படியாவது என்னை மீட்டு எடுத்துடும், இந்த பாவத்தின் சங்கிலியை உடையும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஒவ்வொரு பாவங்களையும் நாங்கள் சொல்லி சொல்லி ஆண்டவர்களை ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது, எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது இல்லையா? 3வது என்ன, பாவ மன்னிப்பை நாங்கள் சொன்ன பின்பாக அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற நிச்சயத்தோடு செல்ல வேண்டும். பாவத்தை, நாங்கள் செய்த பாவத்தை வைத்து எங்களை சத்துருவானவன் அசிங்கப்படுத்துவான், வெட்கப்படுத்துவான். நாங்கள் எப்போ ஆண்டவரிடத்துல பாவத்தை கொடுத்துட்டோமோ, அதை அறிக்கை பண்ணிட்டோமோ, அப்போவே ஆண்டவர் அதை மன்னித்துட்டாரு. அப்போவே அதை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுட்டாரு. அப்போவே கிழக்கில் இருந்து மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அதை தள்ளி வைத்து விட்டாரு. அதனால் அந்த பாவத்தை வச்சு எந்த மனிதனோ எந்த சாத்தானோ என்னை வெட்கப்படுத்த முடியாது என்ற நிச்சயத்தோடு நாங்கள் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதான் இந்த கெட்டகுமாரன் கதை தெரியும் தானே. அவன் சொத்தில் பாதியை எடுத்துக்கொண்டு போய் செலவழிச்சு எல்லாவற்றையும் தீர்த்துட்டான்.
அங்கே அவனுக்கு வந்து புத்தி தெளிகிறது இல்லையா? அவன் புத்தி தெளிஞ்சோன்னே என்ன செய்கிறான்? புத்தி தெளிந்தோன்னே வீட்டை போவோம், நான் செய்த பிள்ளைகள் எல்லாத்தையும் என்னுடைய தகப்பனுக்கு சொல்லுவோம் என்று சொல்லிட்டு கிளம்புறான். தூரத்துலேருந்து கிளம்புறான். யோசிச்சு பாருங்க, அவனோட பயணம் முழுக்க என்ன யோசிச்சு கொண்டு போயிருப்பான்? எப்படி அப்பாவை சந்திக்கிறது, எப்படி அப்பாவிட்ட மன்னிப்பு கேட்குறது, எப்படி நான் செய்த பிள்ளைகளெல்லாம் சொல்கிறது, எப்படி அப்பாட்ட எல்லா காசையும் செலவழிச்சிட்டேன்னு சொல்கிறது என்று சொல்லி யோசிச்சு கொண்டே போயிருப்பான். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவன் தூரத்தில் வருகிறதை கண்ட தகப்பனாரு ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவனை ஏற்று கொண்டாராம். அதுக்கு பிறகுதான் இவன் திக்கு திணறி பேந்து தான் அவன் பாவத்தை சொல்கிறான். அப்பா, நான் உமக்கு எதிராகவும் பரத்துக்கு எதிராகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் மன்னிப்பு கேட்கின்றான். அந்த மன்னிப்பு கேட்கிறதற்கு முன்பாகவே தேவனுடைய அன்பின் கரம் அவனை அரவணைத்து கொண்டது. ஆண்டவரிடத்தில் ஜபிக்க வரும்பொழுது முதலாவது நாங்கள் துதிக்க வேண்டும், ரெண்டாவது எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும், அவருடைய அன்பை பெற்று அவருடைய மன்னிப்பை பெற வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கின்றோம். மூன்றாவது காரியத்தை பார்த்து முடித்துக்கொள்வோம். நேரம் செல்வதனாலே நாங்கள் மிக சீக்கிரமாக இதை வாசிப்போம். சங்கீதம் 66 20வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். என் ஜெபத்தை தள்ளாமலும், அவர் என்னுடைய ஜெபத்தை தள்ளாமலும், அங்கே மெய்யான தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது சொல்லிவிட்டு சொல்லுகிறான். என் ஜெபத்தை தள்ளாமலும் என் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு சோஸ்திரம் உண்டாவதாக என்று சொல்லுகின்றான். அப்ப எங்களுடைய ஜெபம் ஆண்டவரினாலே கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது துதி எங்களுடைய ஜெபத்தில் இருக்க வேண்டும், இரண்டாவது பாவ அறிக்கை எங்களுடைய ஜெபத்தில் இருக்க வேண்டும், மூன்றாவது நன்றி பலி எங்களுடைய ஜெபத்திலே இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைவுகளை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய வாயில நன்றி வராது. மாறாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை விட்டுவிட்டு ஆண்டவர் என்ன காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்காக செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் நினைவிலே வைப்போம் என்று சொன்னால் எங்களுடைய வாயில் எப்பவும் என்ன இருக்கும்? நன்றி இருக்கும். நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருப்பவர்களாக நாங்கள் இருப்போம். நேரம் சென்றபடி நாங்கள் சீக்கிரமாய் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிப்போம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் செய்யுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ஜெபம் செய்யுங்கள். சந்தோஷமா இருந்தால் துதிப்பீங்க, ஜெபம் செய்ய வேண்டும். அப்போ அது மட்டுமில்லை, என்னது? எல்லாவற்றிலும் சோஸ்திரம். எல்லாவற்றிலும் என்று சொன்னா எல்லாவற்றிலும் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன தீமை இருந்தாலும், எப்படி அங்கே பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டு ஆண்டவரை துதித்தார்களோ அதே போல இந்த நாட்களிலே என்னிடத்திலே இல்லாத காரியங்களை பார்த்து நாங்கள் ஏங்கி நிற்காதபடிக்கு எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த காரியங்களை வைத்து என்ன இன்றைக்கு அது எனக்கு கிடைக்காத வேலையை நினைத்து நான் கவலைப்படுவதில்லை, நான் என்னிடத்தில் இருக்கின்ற வேலையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கொள்ள இருக்கணும். எனக்கு கிடைக்காத மனைவிக்கு பிரியாணி செய்ய தெரியாட்டி பரவாயில்ல, என் மனைவி உப்புமாவாவது செய்து தாராவே நன்றி அப்பா என்று சொல்லுற இறுதியத்தான் தான் ஆண்டவர் என்னது எதிர்பார்க்கிறவராக இருக்கின்றார். அப்போ எல்லாவற்றிலையும் ஆண்டவரைக்கு சோஸ்திரம் செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அநேக அற்புதங்கள் செய்வதற்கு முன்பாக அவர் ஆண்டவரை சோஸ்தரித்து விட்டு தான் அந்த அற்புதங்களை செய்தார். அங்கே 5000 பேருக்கு அங்கே உணவு தேவைப்பட்டதாக இருந்தது. ஆனால் ஒரு சிறுவனிடத்திலே 5 அப்பமும் 2 மீனும் தான் இருந்தது. அந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து அங்கே அந்த 2 அப்பங்களையும் அந்த இதையும் எடுத்துட்டு ஆண்டவருக்கு சோஸ்திரம் செலுத்தி விட்டு அவர் பிச்சு கொடுக்குறாரு. என்ன நடக்குது? அது 5000 பேரை அங்கே போஷிக்கத்தக்கதாகவும் அதையும் தாண்டி 12 கூடைகள் நிரம்பும் அளவுக்கு ஆன அப்பங்கள் அதை பெருக்க செய்கிறது. அப்போ ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஆண்டவர் தேவனுக்கு நன்றியை செலுத்துகின்றார். இங்கே யோவான் 11வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். 41, 42, 43வது வசனங்களை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினாலே, செவி கொடுக்க போவதினாலே உம்மை சோஸ்தரிக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்ல? செவி கொடுத்தபடினால, நீர் ஏற்கனவே என்னுடைய ஜெபத்தை கேட்கிட்டதுனால நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு பேந்து என்ன செய்கிறார்? லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது லாசரு
மரித்து போன லாசரு எழுந்து வருகின்றான். பாருங்க, இவ்வளவு ஒரு பெரிய அதிசயம். அதை செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன் என்று. அப்ப சோஸ்திரம் என்ன செய்கின்றது? நாங்கள் எதிர்காலத்திலே பெற்றுக்கொள்ள போகிற காரியங்களை நாங்கள் சோஸ்தரித்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது இப்போ என்ன செய்கிறோம்? ஆவியிலே விசுவாசத்திலே அந்த காரியத்தை எங்களுடைய கண்களுக்கு அது தெரியாமல் இருந்தாலும் கூட அதை முதலாவதாகவே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ எல்லாம் நாங்கள் ஆண்டவருக்கு சோஸ்திரம் சொல்லுகிறோமோ, இல்லாத காரியங்களுக்கு சோஸ்திரிக்கலாம். எனக்கு நல்ல வேலை நீர் தரப்போறதற்காக உமக்கு சோஸ்திரம், என்னுடைய தொழிலை நீர் பெருக செய்ய போவதற்காக சோஸ்திரம், என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றப் போவதற்காக சோஸ்திரம், என்னுடைய கண்ணீரை நீர் துடைக்கப் போவதற்காக சோஸ்திரம். நாங்கள் சோஸ்திரம் சொல்லும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காத காரியங்கள் அங்கே நடக்கிறதற்கான வல்லமை கடந்து வருகிறதா இருக்கின்றது. கடைசியாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கொலோசியர் 4வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோஸ்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். சில வேளை ஜெபிக்கும் பொழுது நித்திரை வந்துடும், தூக்கம் வந்துடும், ஜபிக்கும் பொழுது ஜபிக்க முடியாமல் போயிடும். அப்படி ஜபிக்க முடியாமல் போகிற நேரத்தில் எப்படி நாங்கள் விழித்திருக்கிறதா? சோஸ்திரம் பண்ணுங்கள். ஜபிக்க முடியலை, என்னை சுற்றி இருக்கிற அந்த பிரச்சனையை என்னுடைய மனதில் வந்து கொண்டே இருக்குது, என்னை சிந்தையில் வந்து கொண்டே இருக்கிறது, இந்த போராட்டம் தான் என்னுடைய, இந்த கலக்கம் தான் என்னுடைய மனதில் இருக்குதுன்னு சொன்னால் என்னது? உடனே சோஸ்தரிக்க தொடங்குங்க. உங்களை சுற்றி இருக்கின்ற காரியங்களுக்காக, உங்களுக்கு தேவன் கொடுத்த காரியங்களுக்காக, தேவன் செய்ய போகிற காரியங்களுக்காக, தேவன் செய்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காக நாங்கள் சோஸ்தரிக்கும்படிக்காக விழித்திருந்து அங்கே ஜெபத்திலே சோஸ்திரத்துடன் விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் எங்களுடைய ஜெபம் தேவனினாலே கேட்கப்படும். எப்பொழுது? எங்களுடைய ஜெபத்திலே துதி இருக்கும் பொழுது, எங்களுடைய ஜெபத்திலே பாவ அறிக்கை இருக்கும் பொழுது, எங்களுடைய ஜெபத்திலே நன்றி பலி இருக்கும் பொழுது, அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கின்றார், அந்த ஜெபத்துக்கு பதில் சொல்லுகிறவராக இருக்கின்றார். ஆனாலும் சில காரியங்கள் நீங்கள் யோசிச்சு வந்திருக்கலாம், இதற்காக ஆண்டவர் பதில் தருவாரா, என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரா என்று சொல்லி. இன்றைய நாள் நான் ஒன்று சொல்லட்டும் உங்களுக்கு, எங்களுடைய ஜெபத்தை தேவன் தள்ளுவது இல்லை. அவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிற தேவனாக இருக்கின்றார். ஸோ கண்களை மூடி இந்த நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லாருமாக எழுந்திருந்து நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் அவருடைய பிரசன்னத்துக்களே நாங்கள் கடந்து வரும்படியாக ஜெபிக்க போகின்றோம். அவருடைய பிரசன்னத்துக்களே எப்படி நாங்கள் கடந்து போக வேணும்? துதியோடு கடந்து போக வேண்டும். அதான் சங்கீதக்காரன் 100வது அதிகாரத்தில் சொல்லுகின்றான். நாங்கள் துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போகின்றோம். துதி அவருடைய பிரசன்னத்தின் வாசலாக இருக்கின்றது. இன்றைய நாளிலும் எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, அநேக காரியங்களை குறித்து நான் முறுமுறுத்திருக்கிறேன், இந்த நாவு முறுமுறுத்திருக்குதப்பா, ஆனால் இனி இந்த நாவு எப்பொழுதும் உம்மை துதிக்கும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற பரிசுத்த தேவன், ராஜாக்களின் ராஜா, சகல அதிகாரங்களையும் கொண்ட தேவன், வானத்துக்கு கீழேயும் மேலேயும் உம்மை போல் அதிகாரம் கொண்டவர்கள் யாரும் இல்லைப்பா. அதை உணர்ந்தவனாய் என்னுடைய நாவு எப்பொழுதும் துதிக்கும், துதித்து கொண்டே இருக்கும் என்று ஒப்பு கொடுப்போம். இதனால் நாங்கள் ஒரு சபையாக முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எப்படி ஆதி சபை அங்கே ஒருமனப்பட்டு தேவனை துதிக்கும் பொழுது அங்கே சபையில் அனுதினமும் ஜனங்கள் சேர்ந்து கொண்டிருந்தார்கள், ஜனங்கள் மத்தியில் அவர்களுக்கு தயவு கிடைத்தது. அதே போல நாங்களும் இந்த அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் சபையும் ஒரு துதிக்கிற சபை, ஒரு ஜெபிக்கிற சபையாய் நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய அனுதினமும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபம் ஜெயத்தை தரும் என்கின்ற அந்த உறுதி எங்களுடைய இருதயத்தில் வர வேண்டும். அவரை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இந்த நாளிலும் வாய்களை திறந்து நாங்கள் துதிப்போமா? அவருடைய பிரசன்னத்துக்களே கடந்து செல்லும்படிக்காக கண்கள் மூடி இருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய சிங்காசனத்தை நாங்கள் காணும்படிக்காக எங்களுடைய வாய்கள் திறக்கப்படட்டும். துதினாலே எங்களுடைய வாய்கள் திறக்கப்படட்டும். நீரே என் ரட்சணிய கொம்பு, நீரே என் கோட்டை, நீரே என் தேவனப்பா, எனக்கு விடுதலை தருகிறவர் நீர், சகல அதிகாரமும் கொண்டவர் நீர்,
எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நீர். என் பாவங்களை மன்னிக்கின்ற பரிசுத்த தேவன் நீரப்பா. சகலதையும் ஆளுகை செய்கிறவர் நீரப்பா. நீரப்பா. உமக்கு முன்பாய் வருவதற்கு எந்த தகுதியும் இல்லப்பா. உம்முடைய ரத்தத்தினாலே என்னை தகுதிப்படுத்தினீரே, நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. சோஸ்தரிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தத்தை ஆண்டவரே நான் நோக்கி பார்க்கிறேன் அப்பா. அதிசயத்தின் தேவனே உம்மை சோஸ்தரிக்கிறேன் அப்பா. சோஸ்தரிக்கிறேன் அப்பா. சோஸ்தரிக்கிறேன். வாய்கள் திறக்கட்டும். நல்லவர், நன்மை செய்கிறவர், என்னை குறித்து நல்ல திட்டங்களை வைத்திருக்கிற தேவன் அப்பா. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எங்களை காத்துக் கொள்ளுகிற தேவன் நீரப்பா. சேனைகளின் கர்த்தர் உம்மை போல வல்லமை உள்ள தேவன் யாரப்பா? உண்மை உண்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே. உடைய கிருபை எவ்வளவு பெரியதப்பா. உடைய இரக்கம் எவ்வளவு பெரியது ராஜா. கர்த்தருக்குள்ளே நான் என்னாலும் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி உடைய இருதயங்கள் மாறும்படிக்காக ஜெபிங்க ஆண்டவரிடத்துல. அந்த மன்னிக்கிற அப்பாவிடத்துல எங்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். என்றால் எங்களுடைய அக்கிரமங்கள் அவருக்கும் எனக்கும் நடுவிலே தடியாய் நிற்கின்றது. அதனால இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரிடத்திலே எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய தப்பிதங்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். அவர் சகலதையும் அறிந்தவர். அவருக்கு முன்பாக நான் செல்லும் பொழுது அவர் ஏற்கனவே நான் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர். நான் பொய்யனாக அவருக்கு முன்னால் வர வேண்டாம். நான் உண்மையுள்ளவனாய் நேர்மையானவனாய் வந்து நிற்கிறேனப்பா. நான் பாவியாய் நிற்கிறேனப்பா. பாவம் செய்தவனாய் நிற்கின்றேன். பாவ சிந்தை உடையவனாய் வந்து நிற்கிறேனப்பா. இருதயங்களில் ஒப்பு கொடுங்க. நீங்க செய்த பாவங்களை இருதயங்களில் ஒப்பு கொடுங்க. சத்தம் போட்டு சொல்ல தேவையில்லை. ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் சத்தத்தை கேட்கிறவர். உங்களுடைய ஒளித்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து உணர்வு பூர்வமாக இதை சொல்லும் பொழுது, ஆண்டவரே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே இந்த பாவம் எனக்கும் உமக்குமான இந்த உறவில தடையா இருக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது, இந்த பாவத்தின் நிமித்தம் என்னுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் இழந்துவிடக் கூடாது என்று நினைத்து சொல்லும் பொழுது, உண்மையாய் நாங்கள் அவரிடத்திலே அறிக்கையிடும் பொழுது, அவர் மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார், மன்னிக்கிற தேவனாயிருக்கின்றார். I want to speak to the youth. Maybe you have sinned against God, or maybe you have sinned against your parents. Today, when you confess your sins, God will forgive you. He will give you the joy back in your heart. You will receive that joy, the joy of being truthful in front of Him. You don't have to act in front of Him. You may have to act in front of people. You may have to act in front of your parents. You may have to show yourself as a good person in front of people. But when you come in front of God, you can be honest. You can say, God, I have sinned. I have sinned against you. I have sinned against people around me. God, forgive me. Give me the strength to overcome this weakness, Father. Break the chains of bonds of this sin. When we ask Him that, He will do that. ஆண்டவரே, எங்களை மன்னித்து காய் நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காகவும் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, நன்றி அப்பா. எங்களுடைய குடும்பத்துக்காய் நன்றி, எங்களுடைய வாழ்க்கை துணைக்காய் நன்றி, கர்த்தர் கொடுத்த வேலைக்காய் நன்றி, கர்த்தர் கொடுத்த வீட்டுக்காய் நன்றி, ஆண்டவரே சபைக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த தேசத்துக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். எனக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற நன்மையான திட்டங்களுக்காய், சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்களுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம். நான் கேட்டதை நான் பெற்றுக்கொள்ளப் போவதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்வோம்.